block system is moving upward with an acceleration 2 meter per second square. The spring balance is light. The mass of each block is 1 kg. The reading of the spring balance A is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பேலன்ஸில் என்ன ரீடிங் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ஏ இஸ்ன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஸ்ப்ரிங் பேலன்ஸோட ரீடிங் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இந்த ஹோல் சிஸ்டமும் வந்து மேலே 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 மீட்டர் பெர் ஆக்சலரேஷனில் 2 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போகுது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு 2 சூடோ ஃபோர்ஸ் வந்து வரும். எங்கன்னு கேட்டிங்கன்னா, இது மேலே இப்படி ஆக்சலேட் ஆகும்போது கீழே ஒரு சூடோ ஃபோர்ஸ், இங்கே ஒரு சூடோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு சூடோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். சரியா? இதில் இங்கே வந்து இன்னொரு இது 1 kg அப்படிங்கிறதுனால இங்கே 1g அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். ஸோ எஃப்பி வந்து ஒரு சூடோ ஃபோர்ஸும் ஒரு 1g ஃபோர்ஸும் ரெண்டும் சேர்த்து இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். சரியா? இந்த இடத்துல வந்து எஃப்பி ஆக்ட் ஆகும், 1g ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகும். பட் இந்த ஃபோர்ஸ் பெருசாக வந்து நம்ம எடுத்துக்கிற போகிறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். இந்த எஃப்பி 1g இதுதான் இந்த ஹோல் சிஸ்டத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்கான நெட் ஃபோர்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தம்போது net force is equal to F net is equal to FP அப்படிங்கிறது வந்து சூடோ ஃபோர்ஸ். இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து என்னது, மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆப்போசிட்ல இந்த 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அது வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, FP பிளஸ் அந்த 1g ஃபோர்ஸ். FPங்கிறது வந்து மாஸ் 1 kg, ஆக்சலரேஷன் வந்து 2 ப்ளஸ் இது வந்து 1 into 10. ஸோ 12 நியூட்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து வருது. இப்போ இந்த 12 நியூட்டனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சலரேஷன் வந்து பார்க்க போகிறோம். ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது வந்து என்னது, எஃப் நெட் டிவைடட் பை எம் டோட்டல். எஃப் நெட்டுங்கிறது 12 நியூட்டன், டோட்டல் மாஸ் வந்து 1 kg ப்ளஸ் 1 kg 2 kg விச் இஸ் 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆக்சலரேஷனில் போயிட்டு இருக்கு அப்படின்னா 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போயிட்டு இருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழ் நோக்கி. அப்போ இங்கே 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 எல்லா இடத்துலையும் 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான். இந்த ஸ்ப்ரிங்கு எல்லா இடத்துலையும் 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் தான் ஆக்சலரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ பிளாக் ஏக்கு நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரைய போகிறேன். பிளாக் ஏக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து எப்படி இருக்க போகுது, இது பிளாக் ஏ, இது வந்து எவ்வளோ ஆக்சலரேஷனில் போகுது, 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போகுது. இந்த டென்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த டென்ஷன் T இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் வந்து 1 kg, ஆக்சலரேஷன் வந்து 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இது வந்து 6 நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ 6 நியூட்டன் அப்படிங்கிறபோது இந்த டென்ஷன் தான் இங்கேயும் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். டென்ஷன் வந்து நம்மளுக்கு 6 நியூட்டன் இருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் போட்டாலும் இதுவும் வந்து என்னவா இருக்க போகுது, 6 நியூட்டன் அப்படின்னு தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இதில் ஆப்ஷன் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 1 நியூட்டன், 10 நியூட்டன், 6 நியூட்டன், 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. 6 நியூட்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஆக்சுவலாக இந்த ஹோல் சிஸ்டமும் வந்து மேலே போயிட்டே இருக்குங்கிறதுனால நம்ம சூடோ ஃபோர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். சூடோ ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளாக்ல ஆக்ட் ஆகும். அதில் இந்த பிளாக்ல ஆக்ட் ஆகிறது தான் வந்து என்ன பண்ணும், இது வந்து டிரைவிங் ஃபோர்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். அதனால இதனுடைய நெட் ஃபோர்ஸ் வந்துங்கிறது வந்து இந்த சூடோ ஃபோர்ஸ், இதில் இருக்கிற அந்த எம்ஜி ஃபோர்ஸ், அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் நெட் ஃபோர்ஸ் வந்து என்னங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம். நெட் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண பிறகு இது என்ன ஆக்சலரேஷன்ல கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல மேலே போயிட்டு இருக்கு, அதனால சூடோ ஃபோர்ஸ் வந்து இருக்கு. அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இது என்ன ஆக்சலரேஷன்ல கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது என்ன ஆக்சலரேஷன்ல கீழே வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் நெட் பை எம் டோட்டல் 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம்னா எல்லா இடத்துலையும் எடுத்துட்டு போய் இங்கே வரைக்கும் இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையும்போது 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ல போகுதுன்னு சொல்லி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் வச்சு டென்ஷன் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிடும். அந்த டென்ஷன் தான் அந்த ஸ்ப்ரிங்ல வந்து இருக்க போகுது. ஓகேவா?
அதுதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரீடிங் இன் கேஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா டிவைடட் பை ஜி வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்க நியூட்டன்லேயே கொடுத்துருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆப்ஷன் வந்து நியூட்டன்லேயே இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆப்ஷன் கேஜியில் இருந்துச்சுன்னா டிவைடட் பை ஜி வந்து போட்டுக்கணும். இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் வந்து பாருங்க. 2 blocks A and B of masses 2m and m respectively are connected by a massless inextensible string. The whole system is suspended. இது SU. Whole system is suspended by a massless spring as shown in the figure. The magnitude of acceleration of A and B immediately after the string is cut are respectively அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலேயும் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் முதல்ல எழுதிடுறேன். G, G by 2, G by 2, G, 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 D வந்து G by 2, G by 2 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி A அண்ட் Bங்கிற ரெண்டு பிளாக் வந்து ஒரு ஸ்ப்ரிங் மூலமா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? கனெக்டட் பை a massless inextensible string. ஸோ இது வந்து massless inextensible string. இது அதாவது ரெண்டு ஐடியல் ஸ்ட்ரிங் ஐடியல் ஸ்ப்ரிங்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. The magnitude of acceleration of A and B immediately after the string is cut அப்படிங்க. அதாவது இந்த இடத்துல கட் பண்றாங்க ஸ்ட்ரிங்கை வந்து. இங்க கட் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த பிங்கிறது வந்து கீழ் நோக்கி விழுக ஆரம்பிச்சிடும். இந்த ஏங்கிறது வந்து இந்த வெயிட் இந்த மாசு கீழே போன பிறகு இது கொஞ்சம் லேசா மேலே ஏறும். சரியா? இந்த ஆக்சலரேஷன் மட்டும் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து ஜி பை 2வா இருக்குமா, ஜி பை 2 ஜியா இருக்குமா, ஜியா இருக்குமா, ஜி பை 2 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா? இப்போ இனிஷியலி இந்த சிஸ்டம் வந்து நான் ஈக்குலிபிரியம்ல இருக்கு. கட் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து ஹேங் ஆகி ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இனிஷியலி த சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம் அப்படின்னு வந்து வச்சுக்கிறேன். சிஸ்டம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம்னு என்னது? கட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஹேங் ஆகி ஃப்ரீயா தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். அப்போ வந்து நான் கட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த எம் எடுத்துக்கிறோம். இதுக்கான ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து இப்போ நான் வரைய போறேன். எம்னு இருக்கு. எம் கீழே வந்து எம்ஜின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், மேலே வந்து டென்ஷன் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ இங்கே டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஈக்குலிபிரியம்ல இருக்கிறதுனால நான் டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு வந்து போட்டுக்கிறேன். சரியா? அடுத்து இதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரைகிறேன். இந்த இதுக்கு வரைஞ்சா எப்படி வரைகிறது? 2m அப்படின்னு சொல்லி மாஸ் இருக்கு. இந்த 2mங்கிற மாஸுக்கு கீழே வந்து 2mg அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் வந்து இருக்கும், வெயிட் ஃபோர்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து இந்த எம்ஜியும் அதை போட்டு இழுத்துட்டு இருக்கும். இந்த டி இஸ் ஈக்குவல் டு இந்த டென்ஷன் இருக்குல்ல, டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, அதுவும் கீழே இழுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ரெண்டு ஃபோர்ஸை நம்ம ஆட் பண்ணணும், 2mg எம்ஜி. இதுக்கு மேலே ஒரு டென்ஷன் இருக்கு. இந்த டென்ஷன் நான் டி டேஷ்னு வச்சுக்கிறேன். இங்கே டென்ஷன் டின்னு வச்சுக்கிறேன், இங்கே டி டேஷ்னு வச்சுக்கிறேன். ஸோ டி டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 2mg பிளஸ் எம்ஜி. ஈக்குலிபிரியம்ல இருக்கிறதுனால நான் ஈக்குவேட் பண்ணிக்கிட்டேன், எந்தவித ஆக்சிலரேஷன் இல்லை அப்படிங்கிறது. திரும்ப என்ன பண்ணலாம்? இந்த டென்ஷன் டி டேஷ் அப்படின்னா இந்த டென்ஷன் இங்கே இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டென்ஷன் டி டேஷ் அப்படின்னா இந்த டி டேஷ் தான் இந்த கேஎக்ஸ்க்கு ஈக்குவலா இருக்க போகுது. ஓகேவா? இங்க டி டேஷ்ங்கிற டென்ஷனு இந்த ஸ்ப்ரிங்கோடைய ஃபோர்ஸுக்கு வந்து ஈக்குவலா, ஸ்ப்ரிங்கோடைய டென்ஷனுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? டி டேஷ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படின்னு சொல்லி அதை ஈக்குவேட் பண்றேன். இப்போ டி டேஷ் ஈக்குவல் டு கேஎக்ஸ் ஈக்குவல் டு 3mg அப்படின்னு வந்து போட்டேன். ஓகே, இப்போ ஈக்குலிபிரியம்ல இருக்கும்போது நான் ஓரளவு கால்குலேட் பண்ணிட்டேன். கேஎக்ஸுங்கிறது வந்து 3mg, இந்த டி டேஷ்ங்கிறது வந்து 3mg, டிங்கிறது வந்து mg அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன்னா கட் பண்ணிடுறேன். ஆஃப்டர் கட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செட்டு ஆஃப்டர் கட்டிங் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணும்போது என்ன ஆகும்? பிங்கிறதுக்கு நான் ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து வரையணும். பிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து எம்ஜி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? மேலே வந்து என்ன இருக்கும்? மேலே வந்து டென்ஷன் வந்து 0 ஆகிடும். கட் பண்ணிட்டோம், டென்ஷனே இருக்காது. அப்போ இந்த எம்ஜி ஃபோர்ஸ் வந்து எம்ஜி ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எம்ஏ அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும். இது எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். பி வந்து
mgங்கிற ஃபோர்ஸில் இருந்துட்டு இருக்கும். அப்போ நான் இதை எப்படி எழுதுவேன்? mg ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ma. இது ஆக்சலரேஷன் ஆஃப் பிங்கிறதுனால ma சஃபிக்ஸில் பின்னு எழுதிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு g அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ பியோட ஆக்சலரேஷன் வந்து என்ன வந்திருக்கு? g. ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2g இருக்கு. அப்போ இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று தான் வரப்போகுது, இது ரெண்டும் வராது. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஏக்கு வந்து கண்டுபிடிக்கணும். ஏல வந்து என்ன இருக்கு? ஆஃப்டர் கட்டிங் ஏ கட் பண்ண பிறகு 2mgன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. டென்ஷன் இந்த இடத்துல 0 ஆயிருக்கு. மேலே வந்து kx is equal to 3mg அப்படின்னு சொல்லி இருக்கு. 2mgன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. டென்ஷன் இங்கே கட் பண்ணதுனால அது 0 ஆயிடுச்சு. மேலே kx ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் kx அல்லது டென்ஷன் t டேஷ் வந்து 3mg அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஆக்சலரேஷன்ல போகுது. எது அதிகமான ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா kx டாமினேட்டிங் ஃபோர்ஸ் வந்து 3mg தான் அதிகமான ஃபோர்ஸ். அப்போ இங்கே ஆக்சலரேஷன் இருக்குங்கிறதுனால 3mg minus 2mg divided by whole mass வந்து 2m is equal to your acceleration. ஓகே, இங்க 3mg minus 2mg அப்படிங்கிறது வந்து mg by 2m equal to a. m கேன்சல் ஆயிரும். acceleration a is equal to g by 2. அப்போ g by 2, g தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். ஓகேவா? என்ன பண்றாங்க? அவங்க கேட்குற கொஸ்டின் வந்து ஒரு ஸ்ப்ரிங்ல 2 மாசம் கட்டி விட்டுறாங்க, ஈக்குலிபிரியம்ல இருக்கு. சடனா இந்த பி ஏ டு பியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ண பிறகு இது ரெண்டோட ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன்? கட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி ஒரு 2 செட் ஈக்குவேஷன் எடுத்து வச்சுக்கிறேன். அதாவது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு வச்சுக்கிறேன். கட் பண்ண பிறகு அந்த டென்ஷன் 0ன்னு போட்டுட்டு என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அதை வச்சு அதில் ஒரு ஆக்சலரேஷன் வந்து கண்டுபிடிக்கிறேன். ரெண்டுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சி அதில் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறேன். ஜி அண்ட் ஜி பை 2 அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஓகேவா? புரியுதா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்செப்ட் வந்து பார்க்கணும். கான்செப்ட் ஆஃப் ஸ்ப்ரிங், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம கான்செப்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்னு வந்து பார்த்தோம். அதில் என்ன சொன்னோம்னா ஐடியல் ஸ்ப்ரிங்னு பார்த்தோம். ஐடியல் ஸ்ப்ரிங்க்கு அடுத்து அது டென்ஷன் ஈக்குவல் டு கேஎக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ப்ரிங்லேயே வந்து ஸ்ப்ரிங்கை கட் பண்ணால் என்ன ஆகும்? கான்செப்ட் ஆஃப் ஸ்ப்ரிங்ல வந்து